தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது நம்முடைய இதிகாசங்களில் நமக்கு ஏற்படுகின்ற பொதுவான சந்தேகங்கள். இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே, இதெல்லாம் நியாயமா, தர்மமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் நம்ம தெளிவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்திலிருந்து நம்ம சில தெளிவுகளை பெற்றுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு விவேக் சூர்யா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். குருபியோ நமஹ. இப்போ ஏகலவ்யன் பற்றி சொல்லியிருந்தேங்க. அதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம், மகாபாரத்தை இது கர்ணன் படம் வந்தது. தமிழில் ஒரு மாஸ் ஹிட்டான ஒரு படம் தான். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு உண்மையை ஒட்டி எடுத்திருந்தாலும் கூட அங்கங்கே சில விஷயங்கள் இதிகாசங்கள்லேருந்து மாறுபட்டு சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் எடுத்தாங்க. அது அன்றைக்கி இருந்த அரசியல் சூழலுக்கு ஏற்றது போலவும் எடுத்தார்கள். அதனால் சில சிக்கல்களும் நமக்கு வருது, கேள்விகள் வருது. முக்கியமாக என்ன அப்படின்னா, கர்ணனை பற்றி சொல்லும்போது, கர்ணன் பரசுராமரிடம் போய் வித்தியை கற்றுக்கொள்ள முற்படுறாரு. அப்போ கடைசி அவன் ஒரு பொய் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் பரசுராமர் சாபம் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயமும் வருது. அதே போல் கர்ணனுக்கு பல இடங்களில் அவனுடைய பிறப்பை காரணம் காட்டி அநீதி இழைக்கப்படுவதாகவும் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. உண்மையிலே இதிகாசத்தில் இப்படி உண்டா? ஆச்சாரிய பவனோஸ்மாக்கம் ஆச்சாரியானி ச பாரதி தேவோ நாராயண ஸ்ரீஷா தேவி மங்கள தேவதா. குருபியோ நமஹ. நீங்கள் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இந்த கர்ணன் எப்போவுமே ஒரு டாபிக் ஆஃப் த டிபேட் தான். கர்ணன் சைடுன்னு ஒருத்தங்க இருக்கான், கர்ணன் வெறுக்கிறவான்னு ஒரு சைடு இருக்கா, ரெண்டு சைடும் இருக்கா, எப்போவுமே இருந்திருக்கா. இந்த கர்ணனோட ஜாத்தியை குறி வச்சு துரோணாச்சாரியார் பாடம் சொல்லலையா? இதுதான் உங்கள் கேள்வியோட ஒரு முக்கியமான நோக்கம், முக்கியமான அந்த ஆழ்பொருள். கர்ணன் எந்த ஜாத்தியை சேர்ந்தவர்? எந்த ஜாத்தியை சேர்ந்தவர் கர்ணன்? அந்த தேரோட்டியுடைய பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூத ஜாதி அப்படின்னு அந்த ஜாதிக்கு பேர் சூத ஜாத்தின்னு பேர். சூத்ர இல்லை, சூத அப்படிங்கிறது தனி. சூத்ர ஜாதி இல்லை, சூத ஜாதி. சூதபுத்திரன்னா நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்கா. சூத ஜாதினா என்ன அப்படின்னா, ஒரு க்ஷத்ரிய ஆண், ஒரு பிராமண பெண், இவாளுக்கு பிறந்தவாளுக்கு சூத ஜாத்தின்னு பேர். இவா நாம் சொல்கிற மாதிரி கீழ் ஜாத்தியெல்லாம் கிடையாது. க்ஷத்திரியர் கூட ஒரு பட்டு கீழே, வைஷ்யர் கூட ஒரு பட்டு மேலே. அவள் க்ஷத்திரிய தர்மமும் பண்ணலாம், வைஷ்ய தர்மமும் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கா. இந்த சூத ஜாதி பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த இதிகாச புராணங்களை சொன்னவர் சூதாச்சாரியார் அப்படின்னு பேர். சூத பௌராணிகர்னு பிரசித்தி. இந்த இதிகாச புராணங்கள் அவர் வாயிலிருந்து தான் வந்தது. வேதவியாசரோட சாக்ஷாத் பேரன். வேதவியாசர் பையன் ரோமஹர்ஷனன் பேர் சூதாச்சாரியார். இந்த சூதாச்சாரியார் நைமிஷாரண்யத்தில், அவர் பேரே சூதாச்சாரியார். நைமிஷாரண்யத்தில் உட்கார்ந்துருக்கார். சவுனகாதி ரிஷிகளெல்லாம் வரா, பிரார்த்தனை பண்ணுறா, நீங்கள் உங்கள் தாத்தா கிட்டேருந்து உங்கள் அப்பா கற்றுன்ருக்கார் புராணங்களையும் மகாபாரதத்தையும் இதிகாசங்களையும், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலியுகம் வரப்போகிறது, அந்த கலியிலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த புராணங்கள்லாம் எங்களுக்கு ஹெல்ப் ஆகும், எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்றா. அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறா, மந்தாகா சுமந்த மதையா மந்தபாக்யாக. கலி மனுஷங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா மந்தமானவங்க, லேசி. மந்த மதையா, அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது. சுமந்தாக சுமந்த மதையா, ரொம்ப சும்மா இல்லை, சுமந்தாக. மந்த பாக்யாக, பாக்கியம் கூட இல்லை. சரி, ஏதோ ஒரு பெரிய பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அந்த புண்ணியமாவது காப்பாற்றினா அதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த புராணங்கள்லாம் உபதேசம் பண்ணுக்கோன்னு சவுனகாதி ரிஷிகள் சூதாச்சாரியார்கிட்ட கேட்குறா. இந்த சவுனகாதி ரிஷிகள் எல்லாம் யார் அப்படின்னா, பிரம்மரிஷி. அவர் வெறும் பிரம்மரிஷி இல்லை, அவருக்கு 1,00,000 பேர் சிஷ்யா, 1,00,000 பேர் சவுனக ரிஷி, எல்லாரும் சேர்த்து அக்னிஹோத்ரி. இப்படிப்பட்ட ரிஷிகள் பிராமணர்களில் சிரேஷ்ட ரிஷி. 1,00,000 பேரும் பிராமண சிரேஷ்டா. அவளெல்லாம் சேர்ந்து சூதாச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணி, சூதாச்சாரியார்கிட்ட நாம் இப்போ என்ன மகாபாரதம் கேட்டுன்னு இருக்கோம், என்ன பாகவதம்னு கேட்குறோம், என்ன 18 புராணம்னு கேட்குறோம், மொத்தத்தையும் அவர்கிட்ட கற்றுட்டுருக்கா. இது அந்த சூத ஜாதியோட இவா வர்ணத்தினால சிரேஷ்டா பிராமணா, சூத ஜாதி வர்ணத்தில் கடிமை. ஆனால் யார்கிட்ட கற்றுட்டுருக்கா, அவள்லாம் இவருக்கு நமஸ்காரம் பண்ணி இவர்கிட்ட கற்றுட்டுருக்கா. அந்த வித்யைக்கு தான் மரியாதை. அங்கே என்ன விஷயம் சொல்லியிருக்கு, என்ன உபதேசம் பண்ண போகிறா, அதுதான் அங்கே வித்தியாசமே தவிர இந்த வர்ணபேதத்தில் வித்தியாசம் இல்லை. வர்ணமாக கல்வியான்னு பார்த்தா கல்விதான். இந்த சூத்த ஜாத்தியில் அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி கர்ணன் கீழ் ஜாதி, மேல்தட்டு ஜாதி இல்லாதவர்லாம் அப்படிலாம் இல்லை. அவர் மேல்தட்டு ஜாதி தான். அவர் அப்பா
திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். கர்ணனுக்கு ஏன் வித்யை கற்றுக் கொடுக்கல? ஏகலைவனுக்கு சொன்ன மாதிரியே இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, அவர் கீழ் ஜாதி இல்லை மேல் ஜாதி, அப்புறம் ஏன் வித்யை சொல்லி தரல அப்படின்னா, கர்ணன் வித்யையை கற்றுக்கணும்னு கற்றுக்கல. ஒரு மாணவனுக்கு என்ன அழகு அப்படின்னா, அந்த கற்றுக்கிறதுனால அவர் கற்றுக்கணும், வேறு எந்த விதமான நோக்கமும் இருக்கக்கூடாது. நான் இதை கற்றுண்டா நான் இப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன், இவ்வளோ சம்பாதிப்பேன், அப்படி இருந்தால் கற்றுக்கிறதுல நோக்கம் இல்லை. அவ்வளோ சம்பாரித்து அவ்வளோ பணம் பார்க்குறதுல தான் நோக்கம். இவன் இதை கற்றுக்கலைன்னாலும் எப்படியாச்சும் அந்த பணத்தை பண்ணிவிடுவான். ஸோ அவனோட எண்ணம் அங்கே மெயின் கோல் என்ன அப்படின்னா வேறு ஏதோ, அதுக்காக இது தேவைப்படுமோ இது தேவைப்படலாம் அப்படின்றக்காக கற்றுக்க வரா. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சிரேஷ்டமாக அதை கற்றுக்கணும்னு, எனக்கு அதை கற்றுக்கிறதுல எனக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் வருது, எனக்கு திருப்தியாக இருக்குது, எனக்கு ஒரு திருப்தியாக தருது, முழுமையாக தருது, அப்படி கற்றுக்கிறவர் ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னு பார்த்தா இவரை தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆமாம். கர்ணன் கற்றுன்றது துரோணாச்சாரியார்கிட்ட இப்படி இல்லை. ஏன்னா கர்ணன் இந்த பிரம்மாஸ்திர வித்தியை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுக்காமலாம் இல்லை, பிரம்மாஸ்திர வித்தியை தான் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. கர்ணனே ஸ்வயம் சொல்கிறான், வனபருவத்தில் கர்ணனே துரோணாச்சாரியரோட குரு அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, யுதிஷ்டிரன் நாரதர்கிட்ட கேட்குறாரு, இந்த கர்ணன் பற்றி எனக்கு சொல்லுப்பா, எனக்கு கர்ணன் பற்றி எதுவுமே தெரியாது, அவனோட இது சொல்லு அப்படின்னா, யுதிஷ்டிரன் கிட்ட நாரதர் சொல்கிறார், துரோணாச்சாரியாரோட சிஷ்யர் தான் கர்ணன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ துரோணாச்சாரியார்கிட்ட கர்ணன் கற்றுட்டு தான் இருந்திருக்கான். எல்லா அஸ்திர வித்தியம் வந்துட்டு தான் இருந்தது. போரில் நம்ம எப்படி அவர் போரிட்டார் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. பரசுராமர் கிட்ட கற்றுண்ட வித்தியும் இருக்குது, துரோணாச்சாரியார்கிட்ட கற்றுண்ட வித்தியும் இருக்குது. அந்த கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை கேட்குறப்ப சொல்லித்தரல. அது என்ன பிரம்மாஸ்திரம், என்ன பிரம்மாஸ்திரம் அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னா, பிரம்மாஸ்திரம் அவ்வளோ ஸ்பெஷல். மந்திரத்தில் அஸ்திரம்னா என்ன நம்ம அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அஸ்திரம்னா என்ன அப்படின்னா, வெறும் அம்பு விட்றது அஸ்திரம் இல்லை. சினிமாவில் என்ன பார்த்துருப்போம், அம்பு விட்டோடனே பாம்பாக மாறிடும், பாம்பு வாயிலேருந்து புஷ்ஷுன்னு ஏதோ வரும், இதெல்லாம் அஸ்திரம். இது வெறும் அம்பை விட்டால் அதுக்கு பேர் சஸ்திரம்னு பேர். அதாவது நம்ம தேக வலிமையில் ஒரு அம்பு விடுறதோ ஒரு கதை அடிக்கிறதோ இதுக்கெல்லாம் சஸ்திரம்னு பேர். அஸ்திரம்னா என்ன அப்படின்னா, அந்த அம்பு விடுறப்பையோ கதை பிரகாரம் பண்ணுறப்பையோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தோட தேவதையை அந்த அம்பில் வந்து உட்கார சொல்லி, வெறும் அந்த அம்பு பிரயோகம் இல்லை, தேவதையும் அங்கே வேலை செய்யணும். இதுக்கு பேர் அஸ்திரம்னு பேர். இதுக்கு வேதத்தில் இருக்க மந்திரத்தை உபதேசம் வாங்கணும், அதை ஜபம் பண்ணணும், அதை சித்தி பண்ணிக்கணும், அப்புறம் தான் அந்த தேவதை வருவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஏரியா கவுன்சிலர் இருக்கார், நான் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வாங்குவோம் சார், நான் வந்துட்டு வரேன்னு. ஏரியா கவுன்சிலரே வர மாட்டார் நான் கூப்பிட்டா, இல்லையா? ஆமாம். ஏரியா கவுன்சிலர் வரணும்னா என்ன பண்ணணும், அவரை நான் பிரீத்தி பண்ணணும், அவருக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யணும், அவர்கிட்ட நான் ரிலேஷன்ஷிப் வளர்த்தணும். அப்புறம் நான் கூப்பிட்டா ஏரியா கவுன்சிலர் வருவார். தேவதைகள் வந்துடுவாங்களா கூப்பிட்டு வந்தே? அந்த மந்திரத்தை உபதேசத்தை சரியானவர்கிட்ட இருந்து வாங்கணும். அந்த மந்திரத்தை இது ஆகக்கூடாது, மீசல்னு சொல்லுவா, என்ன சொல்கிறது, பழசாகக்கூடாது, நித்தியமும் ஜபம் பண்ணணும். இவ்வளோ நாளுக்குள்ளே ஜபம் பண்ணல அப்படின்னா அந்த மந்திரம் சொன்னாலும் வேஸ்ட். அது இப்போ 3 நாள் காயத்ரி சொல்லலைன்னா அந்த காயத்ரி வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிராமணர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி காயத்ரி மந்திரத்துக்கு எப்படி அந்த 3 நாள் டைம் இருக்கோ, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த டைம் இருக்குது. அந்த டைமை விடாமல் அதை சொல்லணும், அதை சித்திக்கணும், சித்தி பண்ணி அந்த தேவத்தையை பிரீத்தி பண்ணியிருக்கணும். அப்போ அந்த அஸ்திரத்துலேருந்து உட்காருவார். கர்ணன் எவ்வளவோ அஸ்திரங்கள்லாம் விட்டுருக்கார், ஏகலவ்யன் எவ்வளவோ அஸ்திரங்கள்லாம் விட்டுருக்கார். அந்த அஸ்திரம் விட்டுருக்காருன்னு எப்படி விடுவார் அப்படின்னா, அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தேவத்தை ஆவாகனம் பண்ணி. அந்த மந்திரம் எங்கே இருக்கும்? அந்த மந்திரம் வேதத்தில் இருக்க மந்திரம் தான், வேற எங்கேயும்லாம் இல்லை, சும்மா ஜூ மந்திர காலியெல்லாம் இல்லை. இப்போ பிரம்மாஸ்திரம்னு சொல்கிறோமே, பிரம்மாஸ்திரத்துக்கு என்ன மந்திரம்? வேதத்தில் இருக்க மந்திரம். என்ன மந்திரம்? எல்லாருக்கும் பிரசித்தியாக தெரியக்கூடிய மந்திரம் தான் பிரம்மாஸ்திரம். காயத்ரி மந்திரம் தான் பிரம்மாஸ்திர மந்திரமே. ஓகே. நாம் நித்தியம் சொல்லக்கூடிய காயத்ரி தான் பிரம்மாஸ்திர மந்திரமே. அந்த மந்திரத்தை சொன்னால் பிரம்மா அவர் வந்து அந்த அஸ்திரத்தில் உட்காருவார். பிரம்மா தான் இருக்க தேவதைகள் எல்லாம் பெரியவர். பிரம்மா காட்டிலும் பெரியவர் தாயாருக்கு மேலே பெருமாள், அவ்வளோதான். இப்படிப்பட்ட பிரம்மாவை ஆவாகனம் பண்ணக்கூடிய மந்திரம் அந்த பிரம்மாஸ்திரம். அது அந்த மந்திரம் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இருக்கிறத வேதத்தை படி தான் வாங்கிக்கணும். நீங்கள் உபநயனம் பண்ணிக்கணும், குரு கிட்ட போகணும், அவர் சேவை பண்ணணும், அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும், அதை நித்தியம் விடாமல் ஜபம் பண்ணணும், அதை சித்திக்கணும், பிரம்மா பிரீத்தராகணும், நீங்கள் கூப்பிட்டப்போ வந்து அஸ்திரத்தில் உட்காரணும். இவ்வளோலாம் பண்ணால் தான் பிரம்மாஸ்திர பிரயோகம். நாகாஸ்திரம்னா நாகத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லணும். எல்லாமே வருணாஸ்திரம், வருணனுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதை சொல்லணும். இந்த மந்திரத்தெலாம் வேதத்தில் இருக்க மந்திரங்கள் தான் கற்றுண்டாங்க. ஏகலவ்யனும் கற்றுண்டான், கர்ணனும் கற்றுண்டார். யார்கிட்ட கற்றுண்டார்? துரோணாச்சாரியர்கிட்ட கற்றுண்டார். என்னத்தை கற்றுக்கல? பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கல. ஏன் கற்றுக்கல அப்படின்னா, த சேம் ரீசன். பரசுராமர்கிட்ட துரோணாச்சாரியார் ப்ராமிஸ் பண்ணார். என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, அயோக்கியர்களுக்கு நீ வந்து இந்த என்கிட்டேருந்து நீ கற்றுண்ட வித்தியை நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இது பரசுராமர்கிட்ட துரோணாச்சாரியார் பண்ண ப்ராமிஸ். இப்போ கர்ணனில் அயோக்கியத்தை என்ன வந்தது அப்படின்னா, அவனோட பிறப்பு இல்லை,
அவனோட எண்ணம். ம். என்ன எண்ணம்? அர்ஜுனை காட்டிலும் நான் பெரிய ஆள் ஆகிடணும். அதுதான் எண்ணமே தவிர பிரம்மாஸ்திர வித்யை எனக்கு வேணும்ட்டு இல்லை. பொறாமை எண்ணம். பொறாமை, போட்டி. அந்த பொறாமை போட்டினால பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கணும்னு போனதுனால நான் பிரம்மாஸ்திரம் கற்று தர மாட்டேன். ஓ. அப்பயும் அந்த விடாப்பிடி, அந்த அடம் விடலை. திரும்பியும் நான் அர்ஜுனை காட்டிலும் பெரிய ஆள் ஆகணும்னு தான் பரசுராமர் கிட்ட போகிறார். பரசுராமர் சொல்லி தரார். என்ன சாபம் கொடுக்குறார்? சாபம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. பரசுராமர் என்ன சாபம் கொடுத்தார்? மறந்து போயிடும் அப்படிங்கிறார் முக்கியமான நேரத்தில். சீரியலில் பார்த்தா இப்படி தான். உங்களை சொல்லலை, பொதுவாக சாமானியர்கள் சொல்லிட்டு இருக்கேன். பரசுராமர் கொடுத்த சாபம் நீ வந்து முக்கியமான நேரத்தில் மறந்து போயிடுவே இல்லை. எந்த ஒரு யுத்தத்தில் நீ காம்படிஷன் இல்லாமல் யுத்தம் பண்ணுறியோ அப்போ இந்த வித்தியை பலிக்கும். காம்படிஷனோட நீ பண்ணான்னா இந்த வித்தியை பலிக்காது. அவன் இந்த அஸ்திரம் விட்டானா, நான் இந்த அஸ்திரம் விட்றேன் பாரு, அவனை காட்டில் நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறக்காக நீ யுத்தம் ஆடினா அப்போ இந்த வித்தியை பலிக்காது. யுத்தம் ஆடணும், ஜெயிக்கணும், இதுக்காக நீ யுத்தம் ஆடினா இந்த வித்தியை பலிக்கும். இதுதான் பரசுராமர் கொடுத்த சாபமே தவிர முக்கியமான காலத்தில் மறந்து போயிடும் இல்லை. கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் அங்கே மறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அர்ஜுன் இவ்வளோ பெரிய ஆளா, நான் எவ்வளோ பெரிய ஆள் காட்டுறேன் பாரு, தன்னுடைய கர்வத்தை காட்டுறக்காக, அந்த கர்வத்தை காட்டுறக்காக பிரயோகம் பண்ணால் மறந்து போய். ஏன்னா அந்த கர்வத்தினால தான் அங்கே போனதே, பரசுராமர் கிட்ட போனதே. சரி, அப்புறம் ஏன் பரசுராமர் ஏன் சொல்லிக் கொடுத்தார்? பரசுராமர் பரமாத்மா, எல்லா விஷயம் தெரிஞ்சவர். கர்ணனுக்கு ஏன் சொல்லிக் கொடுத்தார்? துரோணாச்சாரியருக்கே தெரியுது இவன் ஸ்பர்தையோட காம்படிஷன், பரசுராமருக்கு தெரியாதா? அப்படின்னா பரசுராமரோட என்ன அப்படின்னா, துரியோதனன் முழுக்க நம்பியிருந்தது கர்ணனை தான். கர்ணன் இருக்கிறான் நான் ஜெயிச்சிருவேன். இந்த துரியோதனனுக்கு கர்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஜாஸ்தி பண்ணாதான் யுத்தம் வரும். யுத்தத்தில் மொத்த பேரையும் கூட்டின்னு வருவான். அப்போ தான் மொத்த பேரையும் போட்டு தள்ளலாம். அதர்மிகள் அழிவார்கள். அந்த அதர்மிகள் அழிவார்கள் எப்போ அப்படின்னா எல்லாம் சேர்றப்ப. எப்போ சேருவாங்க? துரியோதனுக்கு நம்பிக்கை இருந்தா. துரியோதனன் யாரை நம்பியிருக்கான்? கர்ணனை நம்பியிருக்கான். கர்ணனுக்கு அப்போ அந்த வித்தியை கொடுத்தாதான் துரியோதனன் இன்னும் உற்சாகமாக எழுவான், இன்னும் நிறையா பேரை கூட்டின்னு வருவான், அவங்களெல்லாம் அழிக்கலாம். இன்னொன்று சொல்லப்போனால் துரியோதனனோட சைன்யத்தில் இருந்தவா யாருமே பெருசாக அதர்மிகளெல்லாம் இல்லை. இன் நம்பர்ஸ் 11 அக்ஷோஹினி சைன்யம் அங்கே, 7 இங்கே. அந்த 11ல் பாதிக்கு மேலே எல்லாம் விஷ்ணு பக்தர்கள் தான். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், ஷல்யா வந்து நகுலனோட மாமா. இந்த பக்கம் பாண்டவர்கள் சைடு ஜாயின் பண்ணணும் தான் வரார். துரியோதனை என்ன பண்ணுறான்? வர வழியில் சாப்பாடு போட்டுடுறான். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு எனக்கு யார் போட்டாரோ அவங்களுக்கு நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிடுவார். கடைசியில் பார்த்தா துரியோதனன் அங்கே போய்ட்றார். கிருஷ்ணரோட சொந்த பசங்க நாராயண சேனா அங்கே இருக்கா. மொத்த பேர் அங்கே தான் இருக்கா. இந்த பக்கம் விஷ்ணு பக்தர்கள் தான், அந்த பக்கம் விஷ்ணு பக்தர்கள் தான். இன் நம்பர்ஸ். ஆனால் அங்கேருந்து கெட்டவங்களெல்லாம் பெரிய கெட்டவங்க, பெரிய கேடு செஞ்சுட்டு இருந்தவங்க. அவங்களெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்க்கணும். அந்த குரூப்பை சேர்த்து அவங்கள எல்லாத்தையும் அந்த தர்மஸ்தாபனத்தை பண்ணணும், அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பரசுராமர்கிட்ட இருந்தது. அதுக்காக கர்ணனுக்கு வித்தியை சொல்லிக் கொடுத்தார். அப்பயும் அந்த பொய் சொன்னதுக்காக என்ன சாபம் அப்படின்னா, எப்போ நீ ஸ்பர்தா பண்ணுறியோ, எப்போ நீ காம்படிஷன் நீ வந்து இந்த அஸ்திர பிரயோகத்தை பண்ணுறியோ அப்போ உனக்கு இது பலிக்காது அப்படின்ற மாதிரி தான் சாப்பமே தவிர முக்கியமான காலத்தில் மறந்து போயிடும் இதெல்லாம் இல்லை. கிடையாது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதே விஷயம்தான். கர்ணனுக்குமே வந்து பிறப்பை காரணம் காட்டி எங்கேயுமே வந்து கல்வி மறுக்கப்படவே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அவனுடைய பிறப்பின் அந்த கர்ணனுடைய அவன் சார்ந்த சமூகம் அப்படின்னு சொன்னால் அந்த சூத சமூகம் அப்படின்னு சொன்னீங்க. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதாவது ஈவன் பிராமண ரிஷிகளே அவர்களிடம் போய் படித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வர்ணத்தை காட்டிலும் கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதிகாசத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தை தவிர இப்போ என்னென்ன புஸ்தகம் இருக்கோ எல்லா புஸ்தகம் சூதாச்சாரியர் கொடுத்தது. ஹிந்து தர்மத்தில் வேதத்தை தவிர என்ன புஸ்தகம் இருக்கோ, வேதம் வந்து எழுதி படிக்கக்கூடாது. ஆமாம், மற்றதை எழுதி படிக்கலாம். எழுதி படிக்கிற என்னென்ன புஸ்தகம் இருக்கோ, மகாபாரதம், பாகவதம், 18 புராணங்கள் எல்லாம் சூதாச்சாரியர் கொடுத்தது. ஓஹோ, இதே அந்த ஆச்சாரியருடைய அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் கர்ணன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே முடிவாக நம்ம நிறைவாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எங்கேயுமே நம்முடைய இதிகாசங்களில் பிறப்பை காரணம் காட்டி எங்கேயுமே கல்வி மறுக்கப்படலை. மாறாக அவர்கள் ஏன் அந்த கல்வியை படிக்க வராங்க, அதுக்கு பின்னாடி தீய நோக்கம் இருக்குதா, அப்படி இருந்தால் அந்த நேரத்தில் தான் பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார்களே தவிர ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஒதுக்கி வைக்கணும், அவர்கள் கல்வி தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் என்றைக்குமே இருந்ததில்லைங்கிறத நம்ம ரொம்ப முடிவாக நிறைவாக வந்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் சில கேள்விகள் மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலேயும் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.